Hi, hello, வணக்கம், வெல்கம் டு ஆசி தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். மஷ்ரூம், தோஃபு, ப்ரக்கோலினி, சலரி இதெல்லாம் வச்சு ஒரு ஹெல்த்தியான கார்பே இல்லாத ரெசிபி நம்ம பண்ண போறோம். இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு டிஷ். இது லோ கார்பே இல்லை, அதனால வந்து ஹெல்த் கான்சியஸா இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி இது. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்ன நான் சொல்லிக்கிறேன். இது வந்து தோஃபு, இது வந்து ஒன்லி புரோட்டீன், இதுல வந்து கார்பே கிடையாது. இதை நான் வந்து இந்தியாவில் இப்ப எல்லாமே கிடைக்குது சூப்பர் மார்க்கெட்ஸ்ல. இப்ப இது ஃபோம் தோஃபு, தோஃபுல சாஃப்ட் தோஃபுவும் இருக்கு. இது வந்து நல்ல ஃபோம் தோஃபு. இதை வந்து நம்ம கியூபா கட் பண்ணிட்டு கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் சில்லி பவுடரும் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறம் செலரி, கொஞ்சமா நம்ம செலரிய வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறோம். கார்லிக் இது எல்லாமே ஒரு குத்து மதிப்பா நம்மளே ஆட் பண்ணிக்கலாங்க. சில பேருக்கு கார்லிக் ஃபிளேவர் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அதனால கார்லிக் எவ்வளவு வேணுமோ உங்களுக்கு அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 5 எடுத்திருக்கிறேன். ஒரு பெரிய ஆனியன் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். மஷ்ரூம் எடுத்திருக்கிறேன், ஒரு 6 மஷ்ரூம், நல்ல பெரிய மஷ்ரூம் வாஷ் பண்ணி தோலை உரிச்சு கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். இதுதான் ப்ரக்கோலினி. ப்ரக்கோலினி வந்து நல்ல நீளமா இருக்கும். ப்ரக்கோலி மாதிரியே தான் இருக்கும், ஆனா இதுக்கு வந்து நீளமா இருக்கும். சோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணிக்கணும். நீளமா கட் பண்ணிக்கோங்க. நீங்க சின்ன சின்னதா கட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்ல நீளமா கட் பண்ணிக்கிட்டாலும் சரி. இதுதான் ப்ரக்கோலினி. இதுக்கு மசாலா வந்து நம்ம என்னென்ன மசாலா ஆடே பண்ண போறது கிடையாது. கொஞ்சமா தான், ரொம்ப மைல்டா அந்த பிளேவர் கொண்டு வரதுக்காக நம்ம ஆட் பண்றோம். ஜீரா பவுடர், கொரியாண்டர் பவுடர், அப்புறம் சில்லி பிளேக்ஸ், லெமன் ஜூஸ் கடைசியா கொஞ்சம் ஊத்த போறோம். இது வந்து சோயா சாஸ் அண்ட் ஆயிஸ்டர் சாஸ்ல கொஞ்சமா தண்ணி போட்டு நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதுல ஒரு ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. இது வந்து ஜிஞ்சலி ஆயில், நல்லெண்ணெய், செசமி ஆயில், இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதுல நம்ம தோஃபுவை போட்டு கொஞ்சமா அப்படியே சாட்டே பண்ணி எடுக்க போறோம் தோஃபுவை. இந்த தோஃபுவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தோப்பு நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர்ல வந்துருச்சு. இப்ப இதை எடுத்து வச்சுட்டு இதுலயே நம்ம மத்த இன்கிரிடியன்ஸ் போட்டு சாட்டே பண்ணுவோம். இப்போ நம்ம தோப்பு வறுத்த எண்ணெயிலேயே கொஞ்சமா ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதுலயே கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். செலரி ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நம்ம கொஞ்ச நேரம், ஒரு 3 நிமிஷம் வதக்கலாம். வதக்கிட்டு நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிட்டு, மஷ்ரூமை கொஞ்சமா குக் பண்ணிட்டு, ஒரு 4 நிமிஷம் குக் பண்ணிட்டு நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிட்டு, இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஒரு 4 நிமிஷம் ஆகட்டும், வேகட்டும். நான் சால்ட் ஆட் பண்ணிட்டேன், ஆனியன் ஆட் பண்ணும்போது சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது மஷ்ரூமை தண்ணியெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது, தண்ணி ஆட் பண்ணாமலே இப்படியே நம்ம சாட்டே பண்ணணும். இப்போ நம்ம ப்ரக்கோலினி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 நிமிஷம் நம்ம சாட்டே பண்ணியாச்சு ப்ரக்கோலினியை. இப்போ நம்ம வந்து இந்த சாஸை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ இதை வந்து ஒரு மூடியை வச்சு கவர் பண்ணி ஒரு 4 நிமிஷம் நீங்க விட்டீங்கன்னா இது வந்து ஸ்டீம் சாட்டே ஆயிடும். ஏன் இது பண்றோம்னா நம்ம ப்ரக்கோலினிலாம் வெஜிடபிள்ஸ்லாம் கிரன்ச்சியா இருக்கும். இது நம்ம ஸ்டீம் சாட்டே பண்ணியாச்சு.
இப்போ இதுல நம்ம ட்ரை இன்கிரியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜீரா பவுடர், இது கொஞ்சமா லைட்டா கொரியாண்டர் பவுடர், அப்புறம் சில்லி ஃபிளேக்ஸ் அண்ட் கொஞ்சம் சால்ட். நான் முன்னாடி ஆட் பண்ணிட்டேன், நீங்க சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இத நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. சால்ட் இல்லைன்னா சால்ட் போட்டுக்கோங்க. இங்க பாருங்க, நம்ம ஸ்டீம் சாட்டே பண்ணதுனால எவ்வளவு கிரன்ச்சியா இருக்கு பாருங்க. ப்ரோக்கோலி சாகியா இல்ல, நல்லா கிரன்ச்சியா இருக்கு. இப்போ நம்ம இந்த ஃப்ரை பண்ண தோஃபுவை ஆட் பண்ணிக்கலாம். நீங்க தோஃபுக்கு பதிலா பன்னீர் ஆட் பண்ணலாம். ஆனா பன்னீர் ஆட் பண்ணா வந்து எனர்ஜி டென்ஸா ஆயிடும். அதனால நீங்க வந்து பன்னீர் ஆட் பண்ணா சாப்பிடலாம், தட்ஸ் குட். பட் ஆனா ஹெல்த் கான்சியஸ் வெயிட் லாஸ்க்கு அது செட் ஆகாது. இது வந்து பியூர் புரோட்டீன், இதுல கார்ப் இல்லை. இப்போ இதுல ஒரு லெமன் ஜூஸ், கொஞ்சமா லெமன் ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துடலாம். அவ்வளவுதான். இப்போ சால்ட் வேணும்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் சால்ட் தேவைப்படுது, நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹெல்த்தியான ஒரு டிஷ் இஸ் ரெடி டு ஈட். நம்ம டோஃபு ப்ரோக்கோலினி மஷ்ரூம் சாட்டே ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க கண்டிப்பா வீட்டில் செஞ்சு பாருங்க. ஹெல்தியான ரெசிபி, மஸ்ட் ட்ரை ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.